இந்த மாதம் என்பதை என்ன செய்றாங்க? கொண்டாடி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் இந்த தினத்தை ஒரு ப்ரீ கிறிஸ்துமஸாக ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம், அவர் எங்கு பிறந்தார், எப்படி பிறந்தார், யார் மூலமாக, இது உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல். அப்ப இயேசு பிறந்ததான ஊர் தேசம் எது என்று சொன்னால் எந்த தேசம்? எந்த தேசத்தில் இருக்கிறது? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான. அப்ப இயேசுவின் தாயின் பெயர் என்ன? தகப்பனுடைய பெயர் இவ்வளவுதான். இயேசு பிறந்ததான ஊர் பெத்லகேம், தேசம் இஸ்ரேல் தேசம், தாயின் தகப்பனும் மரியாளும். இது உலக பிரகாரமான தாயின் தகப்பன். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவியினாலே. அப்ப யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன ஆகல? திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணின் வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாகும் என்று சொன்னால் இந்த சமூகம் என்ன செய்யும்? சமூகம் அவர்களை பார்த்து என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்களா? திருமணம் ஆகிறதுக்கு முன்ன ஒரு பெண் எப்படி இருக்கு, கர்ப்பமா இருக்குன்னு சொன்னா இந்த சமூகம் அவர்கள் என்ன செய்யணும்? யூத சமுதாயத்தின்படி கல்லெறிந்து. அப்ப இயேசு பிறந்த சமூகம், அவர் வாழ்ந்த பகுதி எல்லாமே இந்திய கலாச்சாரத்திற்கு வேறுபட்ட உடையில வேறுபாடு, அவருடைய சாப்பாட்டில் என்ன இருக்கும் வேறுபாடு இருக்கு, கலாச்சாரத்திலே மொழியில எல்லாருக்கும் என்ன இருக்கு வேறுபாடு. அப்ப இந்த செய்தியை கேட்ட பொழுது மரியாளுடைய உள்ள எப்படி இருக்கும்? ஒரு கலக்கம். திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக நான் என்ன செய்யறேன்? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிச்சிருக்கேன்னு சொன்னா பார்க்கறவங்க என்ன செய்வாங்க? இதெல்லாம் சாத்தியமா? இது உண்மையா? இந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு பாவம் செய்யறாங்க அப்படிதான். ஆனால் இதை குறித்து அந்த சகோதரி என்ன செய்திருக்காங்க? மிகவும் கலங்கி கொண்டிருக்காங்க. அப்பொழுதுதான் தேவதூதர் பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாது. அப்ப யோசேப்பு என்ன செய்யறாரு? திருமணம் ஆக போகிற ஒரு மனிதன், தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட மனைவி திருமணத்துக்கு முன்பு என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள என்ன உண்டாகிறது? ஒரு வெறுப்பு உண்டாகும். என்ன வெறுப்பு? இந்த பெண் சரி. அதனாலதான் அவர்களுக்கு என்ன பெயர்? மரியாளுக்கு இன்னொரு பேரு கன்னி மரியாள். கன்னி மரியாள் சொன்ன பரிசுத்தமுள்ள ஒரு பெண். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு எளிமையான தோற்றமுடைய பெண் வயிற்றில தான் இயேசு என்ன செய்தாரா? எளிமையாக எங்க பிறந்தார்? எந்த இடத்துல பிறந்தாரா? மாட்டு தொழுவத்துல இடம் கிடைக்காமல் என்ன செய்திருக்காங்க? மிகவும் மோசமான நிலைமையில பிறந்தார். இன்றைக்குள்ள பிறப்பை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா திருமணம் ஆனவுடனே இருந்து நம்ம என்ன செய்யறோம்? டெஸ்ட்டுக்கு போறோம். 10 மாதங்கள் என்ன செய்யறாங்க? ரொம்ப மிகவும் கேர்ஃபுல்லாக பராமரிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த குழந்தை என்ன செய்யும்? நல்ல குழந்தையாக பிறப்பது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவான விதமே ஒரு அதிசயம். அதனாலதான் அவர் அதிசயமானவர், ஆலோசனை, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. 5 நாமங்களை உடைய ஒரு 5 நாமத்தை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப பிறப்பிலே அப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது நம்ம மேல அன்பு செலுத்தும்படி. அன்பு என்று சொல்லும் பொழுது உலகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்பு, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு அன்பு, அடுத்தபடியாக நண்பர்களுக்குள்ளதான ஒரு அன்பு. இதுல எந்த அன்பு சிறந்தது? பெற்றோருடைய அன்பு. அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாருக்கும் செய்வாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது? முழுமையான ஒரு அன்பை அவர்களால கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களுக்குள்ள உள்ள அன்பு எப்படிப்பட்டது? டைம் காலேஜ் 3 வருஷம் படிக்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எங்க இருக்காங்க எனக்கே தெரியும். அவர்களை பற்றி நம்ம சிந்திக்க போறதில்லை, நாம அவர்களை அவர்கள்
போதும்னு நம்ம நினைச்ச மாட்டாங்க, கொஞ்சம் பண்ணுவாங்க நினைச்சுப்போம். அப்ப சகோதர சகோதரி அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் என்ன செய்வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. அதற்கு மேல வெறுப்பு உண்டாய், பகைமை உண்டாய். அப்ப அது எல்லாவற்றையும் தாண்டி, இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை செலுத்தின அன்பு. அது என்ன அன்பு? அளவில்லாத ஒரு அன்பு. தகப்பனும் தாயும் கொடுக்க முடியாத அன்பு, சகோதரன் சகோதரி கொடுக்க முடியாத அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத அன்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாத ஒரு அன்பு இயேசு. அது என்ன அன்பு? தன்னையே ஜீவனாக கொடுத்த ஒரு அன்பு. என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்ததை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்யறேன்? நீங்க நம்புறீங்களா? அப்ப இயேசு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் எனக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நான் கேட்கிறதெல்லாம் அவர் எனக்கு கொடுக்கணும். அப்ப எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே அவர் எனக்கு கொடுக்கல சொன்னால் நான் எப்படி அவர் விசுவாசம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்னை தேடி கொரியா தேசத்தில் இருக்கிறதான ஒரு மிஷனரி வந்தார். கொரியா தேசம் எங்க இருக்கு? இஸ்ரேல் தேசம் எங்க இருக்கு? நமக்கு தெரியாத ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம், நமக்கு தெரியாத ஒரு இடம் சவுத் கொரியா. அப்ப அந்த மனிதன் என் மீது என்ன செய்தாரு? அன்பு செலுத்தினார். எப்படிப்பட்ட அன்பு? எப்படிப்பட்ட அன்பு? ஒரு பெற்றோர் கொடுக்க முடியாத ஒரு அன்பு, ஒரு நண்பர் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. என்னை படிக்க வைத்தது, எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னை அழகு பார்த்தது, எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தது யார்? தெரியாத ஒரு தகப்பன். நம்ம தகப்பன் நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது, அழகு பார்த்துக்க முடியாது. எனக்கு இன்பன்றதுக்கே தெரியாது. இன்பன்றதுக்கு எப்படி இன்பன்றது, கை கட்டுறதும் தெரியாது. அப்ப நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும், உன்னை அழகு பார்க்க எப்படி அழகு பார்க்கிறார்? ஆண்டவர் கூட நம்ம என்ன செய்யறாரு? சேற்றி விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்த நாட்டமெல்லாம் ஜீவரத்தம். அப்ப இன்றைக்கு எனக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார்கள், படிக்க வைத்தாங்க, நல்லா என்ன